12 வயதிலேயே பீகார் மாநில அணிக்காக ரஞ்சி கோப்பை போட்டியில் விளையாடி சாதனை படைத்த வைபவ் சூரியவன்ஷி 13 வயதிலேயே IPL அணியால் ஏலத்துக்கு எடுக்கப்பட்டார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் அவர் விளையாடிய அதிரடி ஆட்டம் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அதிலும் தனது முதல் IPL போட்டியில் தான் சந்தித்த முதல் பந்திலேயே சிக்ஸர் அடித்த அவர் உலகின் அத்தனை முக்கிய பந்துவீச்சாளர்களின் பந்துகளையும் சிதறடித்து அசத்தினார். கடந்த IPL தொடரில் கூட சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணிக்கு எதிராக 37 பந்துகளில் அவர் சதமடித்தது பெரும் சாதனையாக பார்க்கப்பட்டது. மேலும் அந்த IPL தொடரில் அசூர ஃபார்மில் இருந்த அவர் ராஜஸ்தான் அணியை கிட்டத்தட்ட தனியாளாக தன் தோளில் சுமந்து அணியை பிளே ஆஃப் தொடருக்கு கொண்டு வந்தார். அதோடு இந்த தொடரில் அதிக ரன் குவித்த வீரருக்கான ஆரஞ்சு நிற தொப்பியையும் வசப்படுத்தினார். அவரின் இந்த சிறப்பான ஆட்டம் காரணமாக அவருக்கு அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து தொடருக்கான இந்திய T20 அணியில் வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதில் அயர்லாந்து அணிக்கு எதிரான தொடரில் அவர் களமிறங்கவில்லை என்றாலும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது T20 போட்டியில் களம் இறங்கி இந்தியாவுக்காக களமிறங்கிய இளம் வயது வீரர் என்ற சாதனையை படைத்தார். அந்த போட்டியில் 2 சிக்சர்கள் அடித்த அவர் 14 ரன்களில் ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது 4வது T20 போட்டியிலும் அவர் அணியில் இடம் பிடித்த நிலையில் அந்த போட்டிகளிலும் 13 மற்றும் 15 ரன்களில் ஆட்டம் இழந்தார். இந்த 3 போட்டிகளிலும் அவர் ஷார்ட் பந்துவீச்சில் ஆட்டம் இழந்த நிலையில் அதில் இருமுறை ஜோஃப்ரா ஆர்ச்சர் பந்துவீச்சில் ஆட்டம் இழந்துள்ளார். ஏற்கனவே இலங்கையில் நடைபெற்ற முத்தரப்பு தொடரில் இந்திய A அணிக்காக சூரியவன்ஷி ஆடிய போதும் அங்கும் ஷார்ட் பந்துவீச்சில் திணறி ஆட்டம் இழந்தார். அந்த வகையில் தற்போது ஜோஃப்ரா ஆர்ச்சரின் ஷார்ட் பால் பந்துவீச்சில் அவர் ஆட்டம் இழந்துள்ளது இந்திய ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவரின் இந்த பலவீனத்தை எதிரணிக்கு தெரிந்து கொண்டு அவர்கள் தொடர்ந்து இது போன்ற பந்துவீச்சுகளை வீசுவார்கள் என்பதால் விரைவில் தனது இந்த ஷார்ட் பால் பலவீனத்தை சூரியவன்ஷி சரி செய்ய வேண்டும் என கிரிக்கெட் நிபுணர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.